அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 24. தமிழ் கண்கள் கலங்க அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைவது போல் தோன்றியது. சில நொடிகள் தான் காணொளி என்றாலும் முத்தமிட்ட பின் விக்ரமின் புன்னகை வேறு அவளை கொள்ளாமல் கொள்ள கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை பார்த்த கயல், ஏ தமிழு, ஏண்டி இப்படி அழுகிற நீயே? கண்ணத்தோட முதல்ல உன் அப்பத்தா வேற கூப்பிடுது. தமிழ் கண்கள் கலங்கியபடியே இருக்க அவளிடமிருந்து ஃபோனை வாங்கிய கயல், அடிச்சேனா பாரு, விடுடின்னு சொல்கிறேன்ல, என்னமோ ஃபோனை பார்த்தே அழுதுகிட்டு இருக்க. இங்கே பாரு தமிழு, அவங்க ஊரில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கூட இருக்கலாம். அதுக்கு ஏதாச்சும் அர்த்தத்தை கண்டுபிடிக்காத, விடு, வா கீழே போகலாம். உங்கள் அப்பா மேலே வந்துட போகிறாரு என அவளை கீழே இழுத்து சென்றவள் படிகளில் நிறுத்தி அவள் கண்களை துடைத்து விட்டு, ஏற்கனவே உன் அப்பத்தான் உன்னை கோவிலில் மந்திரிக்க கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுது, இதில் நீ இப்படி கண்ணீரோடு போய் நின்ன, அம்புடுதான் என கீழே சென்றனர். தமிழை பார்த்ததும் வெங்கடேஷ் தன் கண்களை சுருக்கி, என்னாச்சு தமிழ், எதுக்கு உன் கண் கலங்கியிருக்கு? தமிழ் வாயை திறக்கும் முன், ஹிஹி அப்பா, எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை, அதுதான் அப்படி இருக்கா, இப்போ சமாதானம் ஆயிட்டோம். ஏண்டி அப்படித்தானே என கயல் தமிழ் கையை இடிக்க, ஆமா என்று தந்தை முகம் பார்க்காமல் கீழே குனிய அவளை கூர்ந்து கவனித்தவர் ஓ என்பதோடு நிறுத்தி கொண்டார். செல்லம்மாதான் அருகில் வந்து, ஏண்டி நீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்களா? கல்யாணம் பண்ணினா இந்நேரம் 10 புள்ள இருக்கும். இதுல இன்னும் ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு இப்படி குறைச்சி சொல்றீங்க? நான் எல்லாம் 1 டஜன் பிளான் பண்ணியிருக்கேன். ஏண்டி தமிழே அப்படித்தானே? ஏண்டி 1 டஜன் போதுமா? எனக்கு போதும், எதுக்கும் உன் பேரன் வந்தால் கேட்டு சொல்லுங்க என அவர் கையில் அகப்படாமல் வெளியில் ஓடினாள். உனக்கு ஏன் பேரன் வேணுமா? இனி இந்த பக்கம் வருவேல, அப்போ வச்சுக்கிறேன் என தமிழிடம் திரும்பியவர், நீ ஏண்டி இன்னும் இப்படியே நிற்கிற? போப்போ போய் தட்டை போட்டு சாப்பிடு. வேணாம், எனக்கு தூக்கம் வருது என ரூமினுள் புகுந்து கொண்டாள். என்ன தம்பி இப்படி சாப்பிடாம போறா? நீ ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிற? கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. என்னமோ இப்போ எல்லாம் இப்படித்தான் செய்கிறா. கல்யாணம் ஆக போகிற புள்ள இப்படி சாப்பிட்டா என்ன ஆறது? விடுங்கம்மா, அவளுக்கு பசிச்சா வந்து சாப்பிட போகிறா. நீங்கள் போங்க, போய் சாப்பிடுங்க. அப்போ நீ வா சாப்பிடு. எனக்கு வேணாம் ஏன்னா அவரும் வெளியில் வர, யாருக்கும் வேணான்னா எதுக்கு சமைக்கணும் என உள்ளிருந்து வந்த தாயின் குரல் கூட அவரை நெருங்காமல் மகளின் முகத்தில் தெரிந்த உணர்வுகளுக்கான விடையை தேடிக்கொண்டிருந்தார். என்னாச்சு அவளுக்கு? எவ்வளோ சண்டை இருந்தாலும் ஏன் உடம்பு சரியில்லைனா கூட அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து பார்த்ததே இல்லை. அதுவும் அவள் கொடைக்கானலிலிருந்து வந்த பெண் அவள் நடவடிக்கைகளை பார்த்தவர், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவள் இயல்பை மாற்றும் அளவுக்கு என்னவாக இருக்கும் என மகளை நினைக்க, சிறு வயதிலிருந்தே தமிழ் பெண் பிள்ளை என்பதாலோ என்னவோ சற்று தள்ளி நின்றே பழகி கொண்டார். சரிக்கு சரி நின்று தன் தாயிடம் சண்டை போடுவதை கூட அமைதியாய் ரசிக்கத்தான் செய்வார். ஆனால் இன்று ஒரு தந்தையாய், ஒரு ஆணாக இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என புரியாமல் இருக்க, தன் மனைவி இந்நேரம் இருந்திருந்தால் மகளின் முகத்தில் தெரிந்த மாற்றங்களை கவனித்து அதனை சரி செய்திருப்பார் என எண்ணம் தோன்ற, கண்மணி, நம்ம பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு, எதுவாக இருந்தாலும் நீ தான் அவளை பார்த்துக்கணும் என மனைவியின் நினைவில் வெளிமூடி இருந்தவர் இறுதியில் வந்தது பிரகாஷிடம். நேரத்தை பார்த்தவர் அவனுக்கு அழைக்க பிரகாஷ் அட்டன் செய்தவன், மாமா ஒன்றும் இல்லையே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே என்றான் படபடப்பாய். எல்லாரும் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? பிரகாஷ் நேரத்தை பார்த்து கொண்டே, நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் ஏதாச்சும் பேசணுமா? பேசுங்க. மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம தமிழ் பற்றி தான். ஏன் என்னாச்சு மாமா தமிழுக்கு? அவளுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவள் கொடைக்கானல்லேருந்து வந்ததுலேருந்தே சரியில்லை, ஏதோ மனசில் போட்டுக்கிட்டு மறுகிறா. ஒழுங்காக சாப்பிடலை, தூங்கலை, யார்கிட்டையும் பேசுறதில்ல. தமிழ் இப்படி இருந்து நான் பார்த்ததில்ல. அங்கே என்ன நடந்துச்சு மாப்பிள்ள? மற்றவங்க கிட்ட சொன்னதை என்கிட்ட சொல்லாதீங்க, நான் பெத்தவன், என்னால் அவள் மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். பிரகாஷ் சற்று நேரம் அமைதியாய் இருக்க, லைனில் இருக்கீங்களா? இருக்கேன் மாமா. அது என அங்கே நடந்ததை சுருக்கமாய் சொன்னவன் பின் அவரிடம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அவள் சின்ன பொண்ணு தானே, மாறிடுவா, இன்னும் 2 நாள் தான், அப்புறம் அவள் நம்ம தமிழா இருப்பா பாருங்க. நீங்கள் ஒன்றும் அவகிட்ட இதை பற்றி கேட்டுக்காதீங்க, நான் வீக்கெண்டு வரேன், அப்போ பேசிக்கலாம். இப்போ போய் நிம்மதியாக தூங்குங்க
என போனை கட் செய்தான். வெங்கடேஷ் சற்று நேரம் அமைதியாய் இருந்தார். அவர் இப்படி சூழலில் தமிழ் இருப்பாள் என நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் அவளை சிறுபெண் எனதான் நினைத்திருக்க, காதல் என வந்து நிற்பாள், அதுவும் ஊர் பேர் தெரியாத ஒருவன் மீது என கோபம் வந்தது. ஆனால் தற்போது பிரகாஷின் பேச்சு மட்டுமே அவருக்கு ஆறுதலாய் தோன்ற, அவன் தமிழ் விஷயத்தில் காட்டிய பொறுமை அவருக்கு வியக்க வைத்தது. இனி தந்தையாய் தான் என்ன செய்ய வேண்டும் என யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார். வெங்கடேஷிடம் பேசிய பின் பிரகாஷ், என்னடி குந்தான் இப்படி பண்ற, இன்னுமா அதே நினச்சிக்கிட்டு இருக்க? நான் தான் மதுரை வந்து அன்னைக்கே சொன்னேன்ல, அங்கே நடந்ததை எதையும் மனசில் வச்சுக்காதன. பின்ன ஏண்டி இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்தி எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துற என தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தான். ரூமினுள் வந்த தமிழின் மனதில் விக்ரம் கிளாராவின் காணொளியை மீண்டும் மீண்டும் வந்து தூக்கத்தை தொலைக்க செய்தது. படுக்கையில் இருந்து எழுந்தவள், இதுல நீ எது ஆதி? என்னை முத்தமிட்டு என்னை உயிர் வரை சிலர்க்க செய்தவனா, இல்ல இப்போ நான் பார்த்து விக்ரமா? இதுல நீ யாரு? நான் இப்ப என்ன செய்யணும்? உன்னை மறந்துடுற சொல்ற கையல் கிட்ட எப்படி சொல்லுவேன்? நானே மறக்கணும்னு நினைச்சாலும் உன்னை என்னால் மறக்க முடியாதுன்னு. உன்னால எங்க அப்பாவை நேராக பார்த்து கூட பேச முடியலையே. நான் என்ன பண்றது? இந்த உணர்வு எனக்குள்ள வராமே இருந்திருக்கலாம், அதுவும் உன்ன மாதிரி ஒருத்தன் மேல. எந்த நொடி நீ எனக்குள்ள வந்தனே தெரியலையே, அந்த நொடியை நான் செத்து போயிருக்கணும் உன் நினைப்போட என கண்களில் கண்ணீர் வழிந்தோட புலம்பியபடி இருந்தவள் அடித்த தாயிடம் அடைக்கலம் தேடும் குழந்தையாய் அவள் மனது விக்ரமையே தேட எழுந்து சென்று அவன் இவளுக்கு அளித்த ஸ்வெட்டரை கையில் எடுத்தவள் அவன் வாசத்தில் அவனை கண்டு தூங்கி போனாள். இத்தாலி. விக்ரம் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடீரென எழுந்தமர்ந்தான். அந்த குளிரிலும் லேசாக வேர்வை துளிகள் அவன் நெற்றியில். டார்க் சாக்லேட், ஆர் யூ ஓகே பேபி? சம்திங் டெல்ஸ் மீ. ஏதோ மனசில் ஒரு பாரமாக இருக்கிறது போல தோணுதே. ஒருவேளை புகைப்படத்தில் அவளை கண்ணீரோட பார்த்ததால இருக்குமா? என்னாச்சு எனக்கு என நேரத்தை பார்த்தான். அது அதிகாலை 4:30 என காண்பிக்க, இந்தியா நேரம் இரவு 1 இருக்கும். உடனே அருணுக்கு அழைக்க 2 அழைப்பிற்கு பின் அட்டன் செய்தவன் விக்ரமின் அழைப்பு என்பதால் எழுந்தமர்ந்து, சார் சொல்லுங்க, எனி ப்ராப்ளம்? நோனோ அருண், எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே. அங்கே டார்க் என தொடங்கியவன், தமிழுக்கு ஒன்றும் இல்லையே. அருண் ஃபோனை பார்த்தான், பின் நேரத்தை பார்த்தான். இவருக்கு என்ன ஆச்சு? இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டால் நான் எங்கே போவேன்? இப்போ போய் அவங்க வீட்டு கதவை தட்டினா என்ன தட்டிட மாட்டாங்க என மனத்துக்குள் பேசியபடி அமைதியாய் இருக்க, ஐ நோ இட்ஸ் மிட் நைட் தர், பட் ஏதோ அவள் கஷ்டப்படுற ஃபீல், அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அருண் வியப்பாய் அவன் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தான். மாலையில் விக்ரம் அவனுக்கு அழைத்த பின் அவனும் தமிழை பார்த்து கொண்டிருந்தான். கையலும் தமிழும் பேசுவது சரியாக காதில் விழாவிட்டாலும் தமிழின் முகபாவனைகளில் அவள் வருந்துவது புரிய, இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும்? வந்த 2 நாட்களில் அவள் குடும்பத்தின் பின்னணியை அறிந்து கொண்டவன், கண்டிப்பா பண கஷ்டமா இருக்காது, கல்யாணத்துக்கும் தான் சார் ரெடியா இருக்காரு, பின்ன எதுக்கு இந்த பொண்ணு இப்படி அழுகுது? இவங்க சோகமா இருக்கிற போட்டோவை பார்த்ததுக்கே விக்ரமின் வருத்தம் குரலில் தெரிந்தது. இப்போது இதை பற்றி சொல்ல வேணாம் என நினைத்தான். விக்ரம் இப்படி பாதி ராத்திரியில் எழுப்புவான் என கண்டிப்பாக அருண் நினைக்கவில்லை. இனி மறைக்க தேவையில்லை என நினைத்து மாலை நடந்ததே சொல்ல, ஓ ஷிட், வாட் டு யூ டிட்? என்ன அருண் இப்படி பண்ணிட்ட? இல்லை சார், அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு அளவும் சொன்னா என அருண் திக்கி திணறி சொல்ல ஆரம்பிக்க, நோ நீட் அருண், ஜஸ்ட் ஸ்டாப் இட். இனி அவங்க வீட்லேயோ அவங்களோ எது பண்ணினாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க அட் எனி டைம். தென் அருண். விக்ரமின் கோபத்தில் அமைதியாக இருந்தவன் அவன் அழைத்ததும், சார், ஷீ இஸ் மை ஒய்ஃப், மிஸ்ஸஸ் விக்ரமாதித்யன். ஸோ அதுக்கான மரியாதையை கொடுக்கணும். காலர் அஸ் மேம். ஹோப் யூ காட் இட். மார்னிங் அவங்கள பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க என கட் செய்திருந்தான். அருண் நேரத்தை பார்த்தான். மணி 2 நெருங்க. அட கடவுளே, இப்போ என்ன செய்ய? இவ்வளோ பேசுகிறாரு, அதை அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? இவர் என்ன பண்ண போகிறாரு? இவ்வளோ நம்மக்கிட்ட பேசுகிறாரே, அங்கே பேச வேண்டியதானே? ஆமாம், நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறது? எப்படி தமிழை போய் பார்க்கறது என எண்ணத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். விடிந்ததுமே அருண் வெளியில் வர செல்லம்மா அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் வேலையில் கவனம் வைத்தார். என்னடா அந்த பாட்டி இப்படி பார்க்குது, இந்த பொண்ணை வேற, ச்சே, மேம் வேற காணுமே என தேட சோர்ந்து போன முகத்துடன் தமிழ் வெளியில் வந்தாள். உடனே அவளை படம் பிடித்து விக்ரமுக்கு அனுப்பி வைத்துவிட்டு பின் தான் நிம்மதியாய் தன் மூச்சினை விட்டான்.
அருணிடம் பேசிய பின் விக்ரம் மனது அலைப்பாய தொடங்கியது. என்னாச்சுடி உனக்கு? எதுக்கு அழுத? முடியல பேபி என தன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். அவன் தொலைபேசியில் வந்த ஒலியில் நிமிர்ந்தவன் அது அருணிடமிருந்து வந்தது என தெரிந்ததும் வேகமாக ஓபன் செய்தான். அதில் தெரிந்த நிழல் படத்தில் முத்தமிட்டு, வாவ், என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியா பேபி என மீண்டும் புகைப்படத்தை பார்க்க அதில் அவன் அணிவித்த ஸ்வெட்டரை அணிந்து கொண்டு கண்களில் ஜீவன் இல்லாமல் நின்று கொண்டிருந்தாள் தமிழ். விக்ரம் கண்களில் காதலுடன் அதனை பார்த்து கொண்டே, ஹே டார்க் சாக்லேட், அழகா இருக்கடி என்றவன் பின் காலையிலிருந்து தன்னை விழிகளால் தொடரும் சந்துருவை பார்த்தான். சந்துரு, அண்ணா எல்லாம் ஓகேயா? நம்ம போகலாம் தானே என்றான் கிளம்பியபடி. மைக்கேல் ரெடி தான், நம்ம போகலாம் என தலையை ஆட்டி மனதில் மட்டும், காலையிலிருந்து அவ்வளோ டென்ஷனாக இருந்தார், இப்போது அந்த சுவடே இல்லாமல் போயிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்கும் என அவனின் பின்னால் சென்றான். செல்லம்மா தமிழை பார்த்து, ஏண்டி சித்திர வெயிலே எல்லாருக்கும் வேர்த்து வலியுது, இந்த நேரத்தில் இப்படி குளிர் சட்டையை போட்டிருக்க என அவளை கீழிருந்து மேல் வரை பார்க்க, அப்பத்தான் அது எனக்கு குளிருச்சு என வார்த்தைகள் தடுமாற, என்னவோ போ, உன் போக்கு எதுவும் எனக்கு சரிப்படலை என அவர் கூறும்போதே வெங்கடேஸ்வர தமிழ் தலையை குனிந்து கொண்டாள். மகளின் தோற்றத்தை பார்த்தவர் மனதில் கோபம் வந்தாலும் எதுவும் சொல்லாமல் தன் தாயிடம் திரும்பி, அக்கா மாப்பிள்ளை எல்லாம் வராங்கம்மா நாளைக்கு என கூற, என்ன இப்போதானே பார்த்துட்டு வந்தோம், சாரதா ஃபோன் கூட போடலையே. சரி சரி என செல்லம்மா உள்ளே செல்ல வெங்கடேஷ் தமிழை திரும்பி பார்த்தவர் எதுவும் சொல்லாமல் வெளியில் சென்றார். கையில் வேகமாக தமிழ் வீட்டினுள் நுழைந்து, அச்சி தமிழைங்க என சத்தமாய் கேட்க அப்போதுதான் பார்த்தாள் பிரகாஷ் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டே வெங்கடேஷிடம் பேசிக் கொண்டிருந்தான். இவள் சத்தத்தில் திரும்பியவன், எதுக்கு இப்படி கத்துற? வேண்டுதல். ஓ, குன்னக்குடிக்கா பழனிக்கா? திருப்பதிக்கு. இது ரொம்ப முக்கியமா? ஆமா, எங்க தமிழ்? உள்ளதான் இருக்கா, நீ போ கயல் என வெங்கடேஷ் அனுப்பி வைத்தார். உள்ளே வந்தவள், ஏ தமிழ், ஏண்டி கத்துற என தமிழ் கேட்க அவள் அருகில் சென்றவள், ஏய் உன் ஹீரோ வந்துட்டாரடி. என்ன? எங்க என மனதில் பரபரப்பு தோன்றிட கேட்டாள் தமிழ். வெளியில வாடி, டிவியில் வராரு பாரு, உனக்கு தெரியுமா? அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வந்திருக்காங்க, உன் ஆளு பெரிய ஆளுதான் போலடி என அவள் கையை பிடித்து ஹாலுக்கு இழுத்து வர மெதுவாய் வந்தவள் டிவியை நிமிர்ந்து பார்க்க அங்கே சாம்பல் நிற பிளேசருடன் அவனின் பளீர் புன்னகியுமாய் விக்ரம் நின்று கொண்டிருந்தான். வெகு நாட்களுக்கு பின் அவனின் முகத்தை பார்க்கிறாள். மொத்த உலகம் நின்றது போல் தோன்ற கண்களை இமைத்தால் அவன் முகம் மாறிவிடுமோ என்ற பயத்துடன் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். பிரகாஷின் கண்களும் டிவியை சற்று அதிர்வுடனே பார்த்து கொண்டிருந்தன. விக்ரம் உலக அளவில் பிசினஸ் என சுற்றுபவன் இப்போது இங்கு இப்படி தமிழ்நாட்டில் வந்து நிற்பான் என அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அப்போதுதான் அவன் தமிழ் வந்து நிற்பதை உணர்ந்து திரும்பி பார்க்க அவள் பார்வையும் டிவியில்தான் நிலைத்திருந்தது. விக்ரம் அந்த ஹீரோயினை மரியாதை நிமித்தமாய் கட்டி பிடித்து விடுவிக்க கையில் அதே ஆவண பார்த்தபடி தமிழ் காதில், ஏண்டி உன் ஆளுக்கு இதான் வேலையா, எப்ப பாரு கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறதுன்னு, என்ன பழக்கமோ போ என கூற தமிழ் அவளை பார்த்த பார்வையில் அமைதியானாள். பிரகாஷ் அர்த்தமாய் வெங்கடேஷை பார்க்க அதுவரை திரையில் கவனம் இல்லாதவர் பிரகாஷின் பார்வையில் மீண்டும் திரையை பார்த்தார். அங்கு விக்ரம் மட்டுமின்றி தொழில்துறை மந்திரி என அரசியல் வட்டத்திலும் முக்கிய அமைச்சர்கள் சூழ அமர்ந்திருந்தான். நிகழ்ச்சி முடிந்ததும் விக்ரம் சிரித்து கொண்டே பேட்டிக்கு தயாரானான். இந்திய அளவிலான அனைத்து ஊடகங்களிலும் வந்திருக்க ஆங்கிலம், ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் கேள்விகள் சரமாறி வர அனைத்தையும் அவர்கள் கேட்ட மொழியிலேயே திரும்பி பதில் கூறினான். சார், இதுவரை நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வியூ மீடியாவுக்கு கொடுத்ததில்ல, இப்போ அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்குறீங்களே, எனி ரீசன்? அவனின் தெற்றுப்பல் தெரிய சிரித்தவன், இது வரைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என் டேட் பார்த்தாங்க. யூ ஆல் நோ ஹீ இஸ் நோ மோர். அதான் நான் பேசுகிறேன். தென் ஏன் தமிழ்நாட்டில்னு கேட்டா என கேள்வியாய் அவர்களை கேட்க என தன் புருவத்தை உயர்த்தி பார்த்து, ஏன்னா ஐ லவ் தமிழ் என சிறு இடைவேளை விட அந்த சிறு இடைவேளையில் தமிழின் இதயம் 2 மடங்கு துடித்தது. பிரகாஷ் கண்கள் வியப்பில் பார்க்க வெங்கடேஷ் அவன் சொன்ன பதிலில் அதிர்ச்சியாய் பார்த்தார். எல்லாரையும் ஒரு முறை பதற செய்தவன், எங்கள் அம்மா இங்கே தான் பிறந்தாங்க, ஸோ எனக்கும் இந்த ஊர் பிடிக்கும், எங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க விஷ், அதனால தான்
புது சிம்மை இங்கே லான்ச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இனி கூடிய சீக்கிரம் ஆதி குளோபல் யூனிட் இங்கேயும் வரும். எங்கள் ஆதி குரூப்போட நெக்ஸ்ட் லான்ச் அது என்றான். ஓ தேங்க்ஸ் சார். இது சவுத் சைடு இருக்கிற மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் பெரிய வாய்ப்பு. விக்ரம் புன்னகையுடன் அதை ஏற்றான். சார், இனி இங்கே தான் தங்க போகிறீங்களா? ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்ததா ஒரு நியூஸ் இருக்குது, அது உண்மையா? அவனுடைய பதிலை அங்கிருந்தவர்கள் மட்டுமில்லாமல் தமிழ், கயல், பிரகாஷ், வெங்கடேஷ் என அனைவரும் வெவ்வேறு மனநிலையில் அவன் பதிலை எதிர்பார்த்தனர். விக்ரம் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, நோ, நான் இன்னும் 1/2 மணி நேரத்தில் லண்டன் கிளம்பிடுவேன். என்னோட பிஸ்னஸ் அங்கே தான். இங்கே உள்ளதை என் மேனேஜர்ஸ் பார்த்துக்குவாங்க. அண்ட் அடுத்த உங்கள் கேள்விக்கான பதில், இட்ஸ் மை பர்சனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் என அத்துடன் முடித்து கொண்டு எழுந்து சென்றான். பின் அவன் அவ்விடம் விட்டு நகர்ந்து அவனின் சார்ட்டர் ஹெலிகாப்டரில் ஏறும் வரை ஒளிபரப்பினர். பிரகாஷ் அவன் பதிலில் நிம்மதியாய் வெங்கடேஷை பார்க்க அவரும் சம்மதமாய் தலையசைத்தார். தமிழ் எதையும் கவனிக்கும் மனநிலையில் கூட இல்லை. ஏதோ ஒரு மூலையில் அவன் வருவான் என்ற நம்பிக்கை மொத்தமாய் விழுந்து போக இனி என்ன செய்வது என தெரியாமல் மெதுவாய் நடந்து சென்றாள். தோழியின் தோற்றம் கண்டு கயல் அவள் கைகளை பிடிக்க அதனை விடுத்து, எனக்கு ஒன்றும் இல்லை கயல், கொஞ்சம் தலைவலி, அதான் கொஞ்சம் காத்தாட நிற்கலாம்னு மேலே போகிறேன். சரிவா, நானும் வரேன். அவள் இருக்கும் மனநிலையில் எது வேணாலும் நடக்கக்கூடும் என உணர்ந்து கயல் அவள் பின்னோடு சென்றாள். மேலே வந்தவள் வானத்தை விரித்து பார்த்தாள். ஏண்டி, அப்படி அங்கே என்னத்தை தான் பார்க்குற? அவன் ஒன்று இங்கே வந்து திடீர்னு குதிக்க எல்லாம் மாட்டான் என்றாள் கோபத்துடன். தமிழ் திரும்பி அவளை பார்க்க, ஆமாம், பின்ன இங்கே இருக்க சென்னைக்கு வர தெரியுது, இங்கே வர தெரியாதாமா? நமக்கு என்னன்னு போயிட்டான். இதில் நீ என்னமோ அவன் மேலேருந்து குதிக்க போகிற மாதிரி எப்போ பாரு வானத்தை விரிக்கிறது. ஆனால் அவன் போகிற வர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துக்கிட்டு திரியிறான். கயல், என்ன கயல், அதுதான் உண்மையும் கூட. அவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுன்னு போகிற ஆளுங்கடி. நீ என்னமோ இதுக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிற. எங்க யாராலையும் உன்னை இப்படி பார்க்க முடியல தமிழ், புரிஞ்சுக்க என கயல் கீழே இறங்கி செல்ல பிரகாஷ் மேலே வந்து கொண்டிருந்தான். தமிழ் வானத்தை பார்த்தபடி நிற்க, தமிழ், ஏ தமிழ் என அவள் தோள் தொட்டு திருப்ப அவள் கண்கள் கலங்க பிரகாஷை பார்த்தாள். என்னடி ஆச்சு, ஏன் கண் கலங்கியிருக்கு? தமிழ் அமைதியாய் நின்றாள். உன்னை தான் கேட்குறேன், ஏன் அழற? ஒன்றில்ல, தூசி விழுந்துடுச்சு, அதான். ஓஹோ, தூசியா? அப்போ வா, எடுத்து விடுறேன் என தமிழ் உணரும் முன்னே அவன் தமிழின் முகம் பிடித்து ஊதிட அதனை அப்படியே படமாக்கி கொண்டன அருணின் கையிலிருந்த தொலைபேசி. தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.